ஆன்மீக அருள் அன்பர்கள் அத்துணை பேருக்கும் வாசுகி மனோகரனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு மிக அருமையான ஒரு பதிவை நாம் பார்க்க இருக்கிறோம். சப்த மாதர்களுடைய வழிபாட்டை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். சப்த கன்னிகளுடைய வழிபாடு சகல விருத்திகளையும் வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படுத்தி தரும். இந்த சப்த கன்னியர்கள் யார் என்று கேட்டால், பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டேஸ்வரி என்று மிக அழகாக சொல்லப்படுகிறது. இந்த 7 பேர் தான் சப்த மாதர்கள், இல்லை என்றால் சப்த கன்னிகள் என்று மிக அழகாக அழைக்கப்படுகிறார்கள். இந்த வழிபாடு காலாகாலமாக இருந்திருக்கிறது. குறிப்பாக சோழ பேரரசர்களுடைய காலத்தில் ஆலயங்களில் சப்த கன்னிகளுக்கென்று தனி சன்னிதானம் வைத்து வழிபாடு செய்திருக்கிறார்கள். அதைப்போல கிராம கோயில்களில் இந்த சப்த கன்னிமாருக்கு வழிபாடு என்பது தொடர்ந்து நடைபெறும். எல்லை தெய்வங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த எல்லை தெய்வங்களுடைய ஆலயங்களிலும் இந்த சப்த கன்னிகளுக்கு சன்னிதானம் வைத்து வழிபாடு செய்தார்கள். அம்பாளுடைய அம்சம் இந்த 7 பேரும். சண்டமுண்டர்கள் என்கின்ற அசுரர்களை அழிப்பதற்காக பராசக்தியினுடைய ரூபத்திலிருந்து தோன்றியவர்கள் இந்த 7 பேரும். மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். இன்னும் சொல்லப்போனால் பரமேஸ்வரனுடைய பணிப்பெண்களாக இந்த சப்தமாதர்கள் இருந்தார்கள் என்று மிக அழகாக புராணங்கள் நமக்கு எடுத்து சொல்கிறது. இந்த சப்த கன்னிகள் வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடு. கிராமப்புறத்தில் இந்த வழிபாடு இல்லாத இடங்களே இல்லை. குறிப்பாக விவசாயிகள் விதை நெல்லை இந்த சப்தமாதர்கள் முன்னால் வைத்து வழிபடக்கூடிய ஒரு முறை இன்றைக்கும் கிராமத்திலே பின்பற்றப்படுகிறது. இந்த சப்த கன்னிகளை வழிபாடு செய்தால் விவசாயம் செழிக்கும் என்பது மிக அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. கிராமங்களில் விவசாய நிலங்களில் மண் வளம் செழிக்க வேண்டும் என்றாலும் சரி, மழை தவறாமல் பொழிய வேண்டும் என்றாலும் சரி, இந்த சப்த கன்னிகளை மிக அருமையாக வழிபாடு செய்கிறார்கள். அதிலும் கிராமத்தில் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமையில் இந்த வழிபாட்டை செய்வார்கள். சப்த கன்னிகளுக்கு வழிபாடு ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமைகளில் நடக்கும். இந்த சப்த கன்னியர்களுடைய ரூபம் இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் கிராமப்புறத்தில் விவசாயிகள் அந்த விவசாய நிலத்துக்குள்ளே அந்த வரப்பில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து அதை ஒரு உருவமாக செய்து அதை உருவகப்படுத்தி 7 உருவங்கள் வைத்து, ஏன்னா சப்த ரிஷிகள் மன்னிக்கணும் சப்த மாதர்கள் 7 பேர். அந்த 7 பேருக்கு மிக அருமையாக 7 அம்சங்களை வைப்பார்கள். மண்ணால் செய்த உருண்டைகள், இல்லை என்று சொன்னால் உருவங்கள் 7 செய்து வைத்து அதற்கு சந்தனம் குங்குமமிட்டு மலர்கள் தூவி பொங்கலிட்டு தனக்கு தெரிந்த முறையிலே எளிமையாக என்ன செய்தார்கள், வழிபாடு செய்தார்கள். இந்த வழிபாடு முடிந்த பிறகு ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த வழிபாட்டை செய்து முடித்த பிறகு அந்த 7 உருண்டைகளையும், இல்லை என்று சொன்னால் அந்த 7 உருவங்களையும் கொண்டு வரப்பு ஓரத்தில் வயலுக்குள்ளே வைத்து விடுவார்கள். இந்த வயலுக்குள்ளே வைத்துவிட்டு மிக அருமையாக மழையை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். இயற்கை பொய்க்காமல் மழை பொழியும். அந்த மழை பொழிந்து சீராக அந்த மண் உருண்டைகள் கரைந்து அவர்களுடைய வயல் பரப்பிற்குள்ளே அது பாயும். அது அந்த வயற்பரப்பை மிகுந்த செழிப்பாக விளையக்கூடிய வயல் பரப்பாக அது மாற்றுகிறது என்று ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கைலாம் காலகாலமாக இருந்திருக்கு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள், ஆற்றுல போட்டாலும் அழந்து போடணும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அந்த பழமொழிக்கு என்ன பொருள்? சில பேர்
ரூபா கேட்டு நம்மகிட்ட வந்தாங்க, இல்லை பணம் கேட்டு நம்மகிட்ட வந்தாங்கன்னு நம்ம தாராளமாக எடுத்து கொடுத்தோம்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் சொல்லுவாங்க, என்ன உன்பாட்டு கண்ணாபின்னான்னு செலவழிக்கிற, ஆற்றுல போட்டாலும் அழந்து போடுன்னு ஒரு பழமொழி இருக்க, நீ அழந்து கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவே ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு சொன்ன பழமொழிக்கு அது அர்த்தம் அல்ல. ஒரு காலத்தில் நல்ல அமோகமாக விளைச்சல் இருந்து அறுவடையெல்லாம் முடிந்த பிறகு கழத்து மேட்டுக்கு கொண்டு வந்து தானியங்கள் எல்லாம் முரத்தில் போட்டு நல்லா புடைச்சி தனி நெல் தனியாக, நல்லா விளைந்த நெல் தனியாக, சிலது பதராக இருக்கும், அதுக்கு சாவின்னு சொல்லுவாங்க கிராமத்தில் விவசாயிகள். அப்படி பதற ஒரு புறமாக சேர்த்து விட்டு விளைந்த நெல்லெல்லாம் நல்ல அருமையான விளைச்சல் மிகுந்த நெல்லை சேமித்து ஒரு இடத்துல வச்சுட்டு, இது பதர் தானே, இதனால் பயன் இல்லையே, இது சாவி தானே, இந்த விளைச்சல் நல்லா இல்லைங்கிறதுக்காக அதை தேவையில்லாத கண்ட இடத்துலையும் போய் அதை கொட்ட மாட்டாங்க. அதையும் நாழி வைத்து லக்ஷ்மியினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய நாழியை வைத்து அந்த பதர்களையும் அழந்து, சாவின்னு சொல்லுவாங்களே சரியாக விளையாதது, அந்த பதர்களையும் அழந்து ஆற்றுக்குள்ளே கொண்டு வந்து தான் என்ன செய்வார்கள், அழந்து அழந்து கொட்டுவாங்க. இந்த படியை வச்சுக்கிட்டு ஆற்றுக்குள்ளே அழந்து பதற கொட்டுனா அவர்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை, என்ன ஒரு ஐதீகம்னா, ஆற்று தண்ணியோடு அது போகின்ற பொழுது அடுத்த ஆண்டு விவசாயம் மீண்டும் சாவி இல்லாமல், இந்த பதர் இல்லாமல் முழு தானியங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் நல்குவான் என்று பொருள். பதராயிருந்தால் கூட மனுஷனுடைய காலடிப்படாத இடத்துல ஆற்றுல கொண்டு போய், இப்படி முளைப்பாரியெல்லாம் எப்படி ஆற்றுல கொண்டு போய் கரைக்கிறோம், அதை மாதிரி நெல் உற்பத்தி சரியாக இல்லாத பதர்களையும் ஆற்றுக்குள்ளே கொண்டு போய் தான் அழந்து போட்டாங்க ஒரு காலத்தில். அதெல்லாம் சரியாக செஞ்சதுனால தான் ஒரு காலத்தில் விளைச்சல் அவ்வளவு அமோகமாக இருந்தது. அதை போல் இந்த 7 உருண்டைகளுக்கு சுவாமி கும்பிட்டு நைவேத்தியம் செய்த பிறகு அந்த மண் உருண்டைகளை வயலுக்குள்ளே கொண்டு போய் வரப்பு ஓரமாக வைத்து மழை பொழிந்து தானாக கரைந்து அது மண்ணோடு மண்ணாக கலந்தால் அதே விவசாய நிலத்தில் இந்த அருமையான தானியங்கள் எல்லாம் செழித்து வளரும் என்று ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால தான் ரொம்ப அழகாகவே இந்த சப்த கன்னிமார் வழிபாடு காலாகாலமாக நம்மால் பின்பற்றப்படுகிறது என்று பார்க்குறோம். இந்த சப்த கன்னிகளில் முதல்ல யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராமி என்று அவளை அழைக்கிறோம். இவை யார் என்று சொன்னால் நான்முகனுடைய அம்சம், கலைவாணியினுடைய அம்சமாக இருப்பவள் தான் இந்த பிராமி. நமக்கு ஞானத்தை தந்து அஞ்ஞானத்தை நீக்குபவளாக இருக்கிறாள் பிராமி என்கின்ற ரூபம். அறிவு விருத்திக்கு இவளைதான் நாம் வழிபாடு செய்யணும். ஒரு செயலை நிதானமாக செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு பிராமி தான் நமக்கு துணை நிற்கணும். செய்யக்கூடிய காரியத்தில் முன்ன வச்ச காலை பின்ன வைக்காமல் உறுதியாக ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும், அதில் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னாலும் பிராமியை தான் நாம் வழிபாடு செய்யணும். பிரம்மாவினுடைய அம்சம் கலைவாணியினுடைய அம்சமாக பிராமி இருக்கின்ற காரணத்தினால் ஞானத்தை தருபவள், கல்வியை தருபவள், அறிவு தீட்சண்யத்தை தருபவள். ஆக கல்வி என்பது படிக்கிற காலத்தில் மட்டும் நமக்கு கை கொடுக்கக்கூடிய விஷயம் அல்ல, காலம் முழுவதும் கல்வி நமக்கு ஒவ்வொரு நிலைகளிலும் கை கொடுக்கக்கூடியது. ஆக காலம் முழுவதும் யாரை வழிபாடு செய்யணும், பிராமியை நாம் வழிபாடு செய்யணும். அவளுக்குரிய அருமையான ஒரு காயத்ரி, ஓம் பிரம்ம சக்தியை வித்மகை தேவர்நாயை தீமகி தன்னோ பிராமி பிரஜோதயாத் என்கின்ற அவளுடைய காயத்ரியை 108 முறை நாம் காலையில் உட்கார்ந்து அவளை நினைத்து தியானம் செய்து எந்த காரியத்துக்கு சென்றாலும் நமக்கு நிச்சயமாக வெற்றி என்பது உண்டு. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஓம் பிரம்ம சக்தியை வித்மகே தேவர்நாயை தீமகி தன்னோ பிராமி பிரஜோதயாத் என்கின்ற அருமையான இந்த பிராமி காயத்ரியை இடையராது சொன்னால் கல்வியில் மேன்மை என்பது நமக்கு நிச்சயமாக உண்டு என்பதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. குறைந்தபட்சம் ஒரு 18 தடவை இல்லை 27 தடவை 54 தடவை இல்லை 108 முறை இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிப்பு செய்யுங்கள். 2வது,
சப்த கன்னிகளில் மகேஸ்வரி என்கின்ற ரூபத்தை வழிபாடு செய்கிறோம். இந்த மகேஸ்வரி யார் என்று கேட்டால் ஈஸ்வரனுடைய அம்சம். ஈஸ்வரன் எப்படி மானையும் மழுவையும் ஏந்தி இருப்பாரோ அதை போல மான் மழு ஏந்திய ரூபம் மகேஸ்வரி ரூபம். இறைவனைப் போலவே ஈசனைப் போலவே முக்கண் படைத்தவள் இந்த மகேஸ்வரி என்று பார்க்கிறோம். தீயவர்களை சிவன் சம்ஹாரம் செய்கிறான் என்று சொன்னால் இந்த மகேஸ்வரி என்கின்ற சக்தியை தன்னோடு இணைத்து கொண்டு தீயவர்களை சிவன் அழித்தான் என்று மிக அருமையாக பார்க்கப்படுகிறது. ஆக தீயவர்களை அழிப்பதற்கு சிவன் தன்னோடு இணைத்து கொண்ட சக்தி இந்த மகேஸ்வரி. இந்த மகேஸ்வரியை வழிபட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, கோபம் நீங்கி சாந்தமான மன நிம்மதியை நம்மால் என்ன செய்ய முடியும், பெற முடியும். நம்மகிட்ட உள்ள பெரிய குறைபாடு எது? கோபம். நம்மளை யாராவது ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா உடனே நமக்கு கோபம் வருகிறது. நம்மளை எப்படி அவங்க இப்படி சொல்லலாம் அப்படின்னு கோபம் வருகிறது. யார் வேணாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு செல்லட்டும். நம்ம மனசை நாம் சாந்தமாக வச்சுருக்கணும். நாம் இந்த உலகத்தில் பயப்பட வேண்டியது ரெண்டே பேருக்கு தான். ஒன்று நம்முடைய மனசாட்சிக்கு, இன்னொன்று நம்மை உருவாக்கிய இறைவன். இந்த ரெண்டு பேருக்கு தான் உலகத்தில் பயப்படணும். எவன் ஒருவன் தன்னுடைய மனசாட்சிக்கும் தெய்வத்துக்கும் பயப்படுறானோ அவன் வாழ்க்கையில் சத்தியமாக தப்பு செய்ய மாட்டான். மனசாட்சியை வித்தவன் தான் தப்பு செய்வான். தெய்வத்து மேலே நம்பிக்கை இல்லாதவனுக்கு இந்த பயங்கள் எல்லாம் விட்டு போயிடும். ஆனால் உண்மையாகவே பயபக்தியோடு வாழ்பவனை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவனுக்கு மனசாட்சி மேலே ஒரு பயம் இருக்கும், தெய்வத்து மேலே ஒரு பயம் இருக்கும். இந்த ரெண்டும் சரியாக இருந்தால் யார் நம்மளை என்ன சொன்னாலும் நமக்கு என்ன வராது, கோபமே வராது. சரி சொல்லிட்டு போகிறான்ப்பா, இதனால் நம்ம என்ன குறைஞ்சி போவோம். நம்ம பிள்ளைங்க ஏதாவது நம்மளை சொன்னால் நம்ம அதை பொறுத்து கொள்ள மாட்டோமா? அது மாதிரி சரி சொன்னால் சரி விடுங்க, பரவாயில்ல, பகவான் பார்த்துக்கிடுவார் எல்லாரையும். நம்மளை பற்றி அவதூறாக பேசுபவர்களாக இருந்தால் கூட இறைவன் பார்த்து கொள்வான் என்கின்ற நிதானம் வேண்டும் என்று சொன்னால், கோபத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று சொன்னால், சாந்தம் வேண்டும் என்று சொன்னால், ஏன்னா அதான் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் அமைதி தான் ரொம்ப முக்கியம், சாந்தம் தான் ரொம்ப முக்கியம், மனசாந்தி தான் ரொம்ப முக்கியம். அதற்கு நாம் வழிபாடு செய்ய வேண்டிய இந்த சப்த மாதர்களுடைய ரூபங்களில் எந்த ரூபம் நமக்கு கை கொடுக்கும் என்று கேட்டால் மகேஸ்வரி என்கின்ற ரூபம் நமக்கு கை கொடுக்கும். அவளுடைய காயத்ரி ஓம் ஸ்வேதவர்ணாயை வித்மகே சூலஹஸ்தாயை தீமகி தன்னோ மகேஸ்வரி பிரஜோதயாத் என்கின்ற அருமையான இந்த காயத்ரியை இதை போல் உங்களுக்கு எந்த எண்ணிக்கையில் சொல்ல முடியுமோ அந்த எண்ணிக்கையில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். 11 தடவை சொன்னால் கூட போதும். ஆனால் மனம் ஒன்றி அருமையாக அந்த மந்திரத்தை உச்சரிக்கணும். ஓம் ஸ்வேதவர்ணாயை வித்மகே சூலஹஸ்தாயை தீமகி தன்னோ மகேஸ்வரி பிரஜோதயாத் என்கின்ற மந்திரத்தை சொன்னால் மகேஸ்வரியினுடைய அனுகிரகத்தை நாம் நிச்சயமாக என்ன செய்ய முடியும், பெற முடியும். இறைவனைப் போலவே இந்த மகேஸ்வரிக்கும் இடப வாகனம் கொண்டவள், இடப வாகனத்தினள் இந்த மகேஸ்வரி என்று பார்க்கிறோம். பிராமி எப்படி, அன்னப்பறவை தான் பிராமிக்கு வாகனம். அன்னம் என்ன செய்யும், நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து பார்க்கக்கூடிய ஆற்றல் அன்னப்பறவைக்கு உண்டு. ஆக அன்னப்பறவையை வாகனமாக கொண்ட பிராமியை வழிபாடு செய்தால் எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு தெரிய வரும். மிக அழகாக ஈசனுக்குரிய இடப வாகனம்தான் யாருக்கு, மகேஸ்வரிக்கும். ஏன்னா அவள் ஈசனுடைய அம்சம். ஆக இடப வாகனத்தினளை நாம் வழிபாடு செய்தால் நமக்கு மனதிலே சாந்தம் என்பது ஏற்படும். இவர்கள் எல்லாம் மிகவும் ஆக்ரோஷமான அம்சங்கள். ஆனாலும் ஒவ்வொரு அம்சம் நமக்கு ஒவ்வொன்றை தருகிறது என்று பார்க்கிறோம். மூன்றாவது கௌமாரி அம்சம். இந்த கௌமாரிக்கு சஷ்டி என்று ஒரு பெயர் இருக்கிறது, தேவசேனா என்று ஒரு பெயர் இருக்கிறது. கௌமாரி யாருடைய அம்சம், முருகப்பெருமானுடைய அம்சம்.
இவளுடைய வாகனம் மயில் வாகனம் என்று பார்க்கிறோம். இந்த கௌமாரியை வழிபட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் செவ்வாய் திசை நடக்கிறதோ, யாருக்கெல்லாம் செவ்வாய் புத்தி நடக்கிறதோ, அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவையாவது ஆலயத்தில், எந்த ஆலயத்தில் சப்தகன்னியர்கள் இருக்கிறார்களோ அங்கே போய் கண்டிப்பாக கௌமாரியை தரிசனம் செய்யணும். செவ்வாய் புத்தி நடக்கும்போது, செவ்வாய் திசை நடக்கின்ற பொழுது கௌமாரி வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா இந்த செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ நடக்கிற நேரம் என்னெல்லாம் தீமை நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பொருட்கள் காணாமல் போகும். கவனக்குறைவில் பொருட்கள் என்ன செஞ்சிருவோம், தொலைச்சிருவோம். விலங்குகளால் நமக்கு சில பிரச்சனைகள் வரும். வீட்டில் வளர்க்குற நாயே நம்மளை என்ன செய்யும், கடிக்க ஆரம்பிச்சிடும். விலங்குகளால் சில பிரச்சனை வந்துடும். மாடு சில நேரம் நம்மளை முட்டிடும். இந்த மாதிரி சில பிரச்சனைகள் எல்லாம் இந்த செவ்வாய் புத்தியோ செவ்வாய் திசையோ நடக்கும்போது இதெல்லாம் ஏற்படும்னு சொல்லுவாங்க. விஷ ஜந்துக்களுடைய பயம் ஏற்படும். விஷஜந்துக்கள் வருதோ வரலையோ, விஷஜந்துக்களால் நமக்கு பிரச்சனை இருக்கோ இல்லையோ, சில பேர் எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் இங்கே நிச்சயமாக பாம்பு இருக்கும் அப்படின்னு அவங்க மனசு சொல்லும். இங்கே நாகம் இருக்குமோ, இங்கே நாகத்தினுடைய தொந்தரவு இருக்குமோ, ஏதாவது இருட்டுக்குள்ளே இறங்கி போனாலே நாகத்தை பற்றிய பயம் வந்துடும். அது குறிப்பாக செவ்வாய் புத்தி நடக்கும்போது, செவ்வாய் திசை நடக்கும்போது சில பேருக்கு அந்த ஐயங்கள் ஏற்படும். அந்த ஐயங்களை நீக்குபவளாக யார் இருக்கிறா, கௌமாரி இருக்கிறா. விலங்குகள் சம்பந்தப்பட்ட எந்த தீமையும் உங்களுக்கு வராது. அதை போல் செவ்வாய் திசை நடப்பவர்கள், செவ்வாய் புத்தி நடக்கிறவன் தினமும் சண்டைக்காரனாகவே இருப்பான். யார் கூடயாவது சண்டை இழுத்துக்கிட்டே இருப்பான். வீட்டுக்குள்ளே யாருக்காவது செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ நடக்குதுன்னு வைங்க, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, தாய் தகப்பனுக்குள்ளே, தாய் மகனுக்குள்ளே, வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் எப்போ பார்த்தாலும் வீடு போர்க்களமாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த போர்க்களமாக இருக்கக்கூடிய வீட்டை பூஞ்சோலையாக மாற்றணும்னு நினச்சா யாரை வழிபாடு செய்யணும், கௌமாரியை வழிபாடு செய்யணும். இன்னொன்று, நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கணும்னா நீங்கள் கௌமாரியை தான் பிடிக்கணும். ஏன்னா நில சம்பந்தமாக சில நிறைய வழக்குகள் கோர்ட்டில் இருக்குது. அதிலும் இந்த மாதிரி சிவில் பிரச்சனைகள் எல்லாம் பல ஆண்டுகள் என்ன செய்யும், இழுத்துக்கொண்டே போகும். நம்மிடம் உண்மையாகவே நியாயம் இருந்து, அது நம்முடைய நிலமாக இருந்து, அது வேறு ஒருவன் அபகரித்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அவனிடமிருந்து சுமூகமாக உங்களுடைய இடத்தை நீங்களே வைத்து கொள்ளுங்கள் என்று அவனையே சொல்ல வைக்கக்கூடிய சூட்சமம் எதுன்னு கேட்டால் இந்த கௌமாரி வழிபாடு. இந்த கௌமாரிக்குரிய காயத்ரி ஓம் சிகிவாகனாய வித்மகே சக்திஹஸ்தாய தீமகி தன்னோ கௌமாரி பிரஜோதயாத் என்கின்ற காயத்ரியை சொன்னால் அவளுடைய மனசு குளிரும். நீங்கள் தினமும் சப்த கன்னிகளை காலையில் எழுந்த உடனே மனசால் நினைக்கணும். இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவர்களை நினைக்கணும். ஏனென்று சொன்னால் மிகவும் ஆக்ரோஷமான, அதே நேரம் சக்தி வாய்ந்த ரூபங்களாக, அம்பாளுடைய ரூபத்திலிருந்து வெளிப்பட்ட சக்திகள் அல்லவா. ஆக சக்திகள் அதற்கு மிகவும் அதிகம். அந்த சக்தி தெய்வங்களை மனதிலே நினைக்கின்ற பொழுது நம்முடைய துன்பங்களுக்கெல்லாம் அவள் முற்றுப்புள்ளி வைக்கிறாள் என்று பார்க்கிறோம். ஆக கௌமாரி வழிபாடும் நமக்கு பயங்களை நீக்கும். குறிப்பாக சத்ரு பயங்கள் நீங்கி போகும். நில சம்பந்தப்பட்ட வழக்குகள் நமக்கு சாதகமாக, நம்மிடம் நேர்மை இருந்தால், நம் நிரபராதியாக இருந்தால், நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்தால், நமக்கு சாதகமாக எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் நீங்கள் கௌமாரியை வழிபாடு செய்தால் உடனடியாக அது நிறைவேறும் என்று பார்க்கிறோம். ஆக சப்த கன்னிகளில் கௌமாரி வழிபாடு மிக மிகச் சிறந்தது. விலங்குகளுடைய கொடுமை, விஷஜந்துக்களுடைய கொடுமை, வழக்குகளிலிருந்து விடுபடுவது, நில சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவது, இத்தனையும் கௌமாரி நமக்கு செய்து தருவாள் என்று பார்க்கிறோம். சப்த கன்னிகளில் அடுத்தபடியாக வைஷ்ணவி. இந்த வைஷ்ணவி விஷ்ணுவினுடைய அம்சம் என்று பார்க்கிறோம். இவளுக்குரிய வாகனம் கருட வாகனம். கருட வாகனத்தை கொண்டவள் வைஷ்ணவி. வறுமையை முற்றிலுமாக நீக்கக்கூடியவள், சகல செல்வங்களையும் போகங்களையும் தரக்கூடியவள், குறிப்பாக சொர்ண செல்வத்தை வாரி வழங்கக்கூடியவள். வைஷ்ணவியை நாம் வழிபாடு செய்தோம்னு சொன்னால் நிறைய தங்கம் என்ன செய்யும், சேரும். ஆக சொர்ண செல்வத்தை வழங்கக்கூடியவளாக வைஷ்ணவியை நாம் பார்க்குறோம்.
இந்த வைஷ்ணவி தேவிக்கு மாதா ராணி என்று ஒரு பெயர், திரிகூடா என்று ஒரு பெயர். அது மட்டுமல்ல, மகா காளி, மகா சரஸ்வதி, மகாலட்சுமியினுடைய ஒருங்கிணைந்த அம்சம் இந்த வைஷ்ணவி என்று பார்க்கிறோம். சங்கு, சக்கரம், கதை ஆகியவற்றை கரத்தில் ஏந்தி அருள்பாலிப்பவள். கிராமப்புறங்களில் இந்த வைஷ்ணவியை பூமாயி என்று அழைப்பார்கள். பூவிலே தோன்றியவளா, அதனால் இவளுக்கு பூமாயி என்று ஒரு நாமம் இருக்கிறது. இவளுடைய காயத்ரி ஓம் ஷாமவர்ணாய வித்மகே சக்கரஹஸ்தாய தீமகி தன்னோ வைஷ்ணவி பிரஜோதயாத் என்கின்ற இந்த காயத்ரியை சொல்லணும். எண்ணிக்கையை நான் பலமுறை சொல்லிட்டேன், அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் 9 தடவை சொல்லலாம், இல்லை 11 தடவை, 27 தடவை, 36 தடவை சொல்லலாம், இல்லை 54 தடவை, 108 முறை சொல்லலாம். 108 முறை சொன்னால் ரொம்பவே விசேஷம் என்று பார்க்கிறோம். அதற்கடுத்தபடியாக சப்த கன்னியர்களிலே மிகவும் சக்தி வாய்ந்த வராகியை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த வராகி வராகமூர்த்தியினுடைய அம்சம். அது மட்டுமல்ல, பன்றியினுடைய முகத்தை கொண்டவள், அம்பிகையினுடைய உடலிலிருந்து தோன்றியவள், லலிதாம்பிகையினுடைய மந்திரியாக விளங்கக்கூடியவள். அது மட்டுமல்ல, மிகுந்த சக்தி கொண்டவள், சிவனைப் போல முக்கண்ணை பெற்றவள், 3 கண்களை உடையவள். இந்த வாராகி அம்மனுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவன், சக்தி, ஹரி என்கின்ற 3 அம்சங்களும் சேர்ந்தவள். ஏனென்று சொன்னால், சிவனைப் போல 3 கண்களை பெற்றவள், சக்தியினுடைய ரூபத்திலிருந்து தோன்றியவள், வராகமூர்த்தியினுடைய அம்சமாக இருக்கிற காரணத்தினால் ஹரியினுடைய அம்சமாக இருக்கக்கூடியவள். அதனால் சக்தி, ஹரி, சிவ அம்சமாக இவள் இருக்கிறாள். எதையும் அடக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவள். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் வாராகிய நாம வழிபட்டோம் என்று சொன்னால் வேகமாக ஓடோடி வந்து நம்முடைய சகல பிரச்சனைகளையும் அடக்கக்கூடியவளாக வாராகி இருக்கிறார். காரணம், மிருக பலமும் தேவ பலமும் சேர்த்து செயல்படக்கூடியவள் இந்த வாராகி அம்மை. எருமையை வாகனமாக கொண்டவள், பிரளயத்திலிருந்து இந்த உலகத்தை மீட்டவள் வாராகி என்று சொல்வார்கள். கலப்பை, உலக்கை என்கின்ற ஆயுதங்களை கையிலே வைத்திருப்பவள். அதனால தான் விவசாயிகள் விவசாயம் செய்யும்போது வாராகிய மனசில் நினச்சி தியானம் செய்து விவசாயத்தை தொடங்கினா விவசாயம் செழிக்கும். அது மட்டுமல்ல, தீராத பகையை தீர்க்கக்கூடியவள், சிக்கல்களை தீர்க்கக்கூடியவள். குறிப்பாக பில்லி, சூனிய, ஏவல், தீய சக்திகளிலிருந்து நம்மை காப்பவளாக வாராகி இருக்கிறாள். வறுமைக்கு முற்றுப்புள்ளி வைப்பவள். இப்போ வாராகிக்கு ஒரு அருமையான காயத்ரி மந்திரம் இருக்கிறது. ஓம் ஷாம்லாயை வித்மகே ஹலஹஸ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரஜோதயாத் என்று மிக அழகாக அவளுடைய காயத்ரி இருக்கம்மா. இந்த காயத்ரியோடு சேர்த்து வேறு ஏதாவது ஒரு சின்ன மந்திரம் சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கு வாராகி வழிபாடு பெருகி இருக்கிறது. எங்களுக்கு மந்திரமே சொல்ல தெரியாது, விட்டுருங்க, எல்லா மந்திரத்தையும் விட்டுருங்க. வாராகியை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது புறப்பட்டு போகும்போதோ, எந்த காரியத்துக்கு நீங்கள் போவதாக இருந்தாலும் சரி, காலையில் எழுந்தவுடன் இருக்கலாம், இரவு தூங்கும்போது இருக்கலாம், எந்த நேரமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். வேறு எந்த மந்திரமும் அவளை நினச்சி நீங்கள் சொல்ல முடியலன்னா தண்டினி என்று ஒன்றை மனதில் நினையுங்கள். தண்டினி 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 என்று வாராகியை மனதில் நினைத்தால் ஓடோடி வரக்கூடியவளாக வாராகி இருக்கிறார். இல்லைம்மா, நாங்கள் காயத்ரி சொல்கிறோன்னா ஓம் ஷாம்லாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரஜோதயாத். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, செல்வம் பெருகணும், என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் வாம் வாராகி நமக ஓம் வ்ரூம் சாம் வாராகி கன்யகாயை நமக. இந்த ஒரு மந்திரத்தை சொன்னால் இழந்த செல்வங்கள் மட்டுமில்லை, செல்வமே இல்லை, கையில் காசே இல்லை, ரொம்ப பணப்பிரச்சனையாக இருக்குது, இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ஓம் வாம் வாராகி நமக. அடுத்தாப்பில் ஓம்
வ்ரூம், வானா மேலே ஒரு புள்ளி வச்சுக்கோங்க, ரூமை அதோடு சேர்த்துக்கோங்க. ஓம் வ்ரூம் சாம் வாராகி கன்னியக்காயை நமக என்று இந்த ரெண்டையும் சேர்த்து நீங்கள் சொல்லணும். ஓம் வாம் வாராகி நமக, ஓம் வ்ரூம் சாம் வாராகி கன்னியக்காயை நமக. இன்னொன்று சொல்லித்தாரேன், ஒரு அழகான ஒரு மந்திரம். ஓம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாகா. ஓம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாகா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லி அவளை நீங்கள் தாராளமாக அழைக்கலாம். வாராகி வழிபாடு மிக சால சிறந்தது. ஒரே ஒரு சூட்சமம், ஏற்கனவே வாராகி பற்றி ஒரு தனி எபிசோடை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். மீண்டும் ஒரு முறை நான் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எதற்காக ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறோங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இப்போ வாராகிக்கு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், இதே மாதிரி ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த பதிவையும் கேட்டுக்கிட்டு அந்த பதிவையும் போய் கேட்கலாம். ஆனால் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து ஞாபகம் வைக்க முடியாத காரணத்தினால நான் திரும்ப திரும்ப அதை நான் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். வாராகி அம்மனுக்கு சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம். அதிலும் சனி ஹோரை ரொம்ப ரொம்ப அவளுக்கு விசேஷம். அந்த சனி ஹோரை மட்டுமல்ல, இரவு நேர வழிபாடு அவளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் சனிக்கிழமை வரக்கூடிய இரவு நேரத்தில் சனி ஹோரை எப்போ தொடங்கும்? 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும், இரவு 8 to 9. அந்த நேரம் ஒரு சிட்டி விளக்கில் கருப்பு துணி எடுத்து அந்த கருப்பு துணிக்குள்ளே வெண்கடுகை கட்டி நல்ல ஒரு முடிச்சாக செய்து கொண்டு, அந்த முடிச்ச நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா இலுப்பெண்ணெய் ரொம்ப விசேஷம். சிட்டி விளக்கில் இலுப்பெண்ணெய் ஊற்றி கருப்பு துணியில் வெண்கடுகு முடிச்ச அந்த எண்ணெயில் நல்லா தோய்த்து அந்த தீபத்தை ஏற்றி, அவளுக்கு கிழங்கு வகைகள் ரொம்ப பிடிக்கும், கிழங்கு வகைகளை அவளுக்கு நைவேத்தியமாக படைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு மாதுளங்கனியை அவளுக்கு நைவேத்தியமாக படைத்து அவளை அழைத்தால் 8 சனிக்கிழமை இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்கள் துன்பமெல்லாம் முற்றிலுமாக என்ன செய்யும்? நீங்கி போகும். அந்த வாராகி சப்த கன்னிகளில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒருத்தி. அதற்கு அடுத்தார் போல இந்திராணியை பார்க்குறோம். இந்திரனுடைய அம்சம். ஐராவதம் என்கின்ற வெள்ளை யானையை வாகனமாக கொண்டவள். ஐராவதத்துக்கு என்ன பேர் தெரியுமா? அர்த்த மாதங்கா என்று பேர். ஒரு சின்ன சின்ன சூட்சமங்கள் சொல்லித்தர. நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் செஞ்சால் போதும். இதை நம்பாதவங்க தயவுசெய்து இதை பார்க்கவே வேண்டாம். உண்மையாகவே நம்புகிறோமா, நாங்கள் இதை செஞ்சு பார்க்குறோமான்னு நினைக்கிறவங்க, நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் இதை பின்பற்றினால் போதும். ஏன்னா எல்லாரும் கண்டிப்பாக ஒரு கடையில் போய் இட்லி தான் சாப்பிடணும்னு ஒன்றும் கணக்கு இல்லை. ஒருத்தருக்கு இட்லி பிடிக்கும், ஒருத்தருக்கு இடியாப்பம் பிடிக்கும், ஒருத்தருக்கு தோசை பிடிக்கும். அந்த தோசையிலே ஒருத்தருக்கு ரவா தோசை பிடிக்கும், இன்னொருத்தருக்கு வெங்காய தோசை பிடிக்கும். வெங்காய தோசை பிடிக்கிற ஒருத்தன்ட்ட போய் நீ கண்டிப்பாக ரவா தோசை தான் திங்கணும்னு யாரும் சொல்ல முடியாது. அவன் சாப்பிடணுங்கிற அவசியமும் கிடையாது. அதை போல தான் பேச்சும். எத்தனையோ பேர் பேசுகிறார்கள். உங்களுக்கு யார் பேசுகிறது உண்மையாகவே மனசை தொற்றுக்கோ, உங்களுக்கு பயன் உள்ளதுன்னு நினைக்கிறீங்களோ அதை போய் நீங்கள் கேளுங்க. இல்லைன்னா கேட்க வேண்டாம். ஒரு கடையில் எனக்கு இட்லி தான் பிடிக்கும்னு போகிறோம். அந்த கடையில் இட்லி கல்லு கணக்காக இருக்குது, அந்த கடையில் இட்லி புளிச்சு கிடக்கு, அந்த கடை இட்லி நல்லாவே இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தாப்பில் அந்த கடை பக்கம் தலை வச்சே படுக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச கடையில் போய் இட்லியை வாங்கி என்ன செய்யுங்க? சாப்பிடுங்க. இதைத்தான் சாப்பிடணும், இதைத்தான் கேட்கணும் என்று எந்த விதமான கட்டாயமும் இல்லை. மனப்பூர்வமாக உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் இதை நீங்கள் பின்பற்றுங்கள். யாரும் உங்களை கண்டிப்பாக பின்பற்றணும்னு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க? கட்டாயப்படுத்த மாட்டாங்க. யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. தன்னுடைய மனசுக்கு இது சரின்னு பட்டால் மட்டும் நம்ம என்ன செய்யணும். அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்திராணியினுடைய வாகனம் வெள்ளை யானை என்று அழைக்கக்கூடிய ஐராவதம். இந்த ஐராவதத்துக்கு அர்த்தமாதங்கா என்று பேர். வாழ்க்கையில் எல்லா அர்த்தங்களையும் நமக்கு தரும். அர்த்தமே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் பாருங்கள், அவனுக்கெல்லாம் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தரக்கூடியது இந்த ஐராவத வழிபாடு. ஏன்னா
நீங்கள் சுவாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பூஜரையில் தீபம்லாம் காட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் உட்காந்து கண்ணை மூடி உங்கள் வீட்டு வாசலில் வெள்ளை நிற யானை வந்து நிற்பதை போல ஒரு கற்பனை செய்யுங்கள். இந்த மானசீக வழிபாட்டுக்கு சக்தி ரொம்பவே அதிகம். வாசலில், உங்கள் வீட்டு வாசலில் வெள்ளை யானை வந்து நிற்பது போலவும், அது தும்பிக்கையை எங்கெங்கேயும் அசைப்பது போலவும், தலையை ஆட்டுவது போலவும் மானசீகமாக நீங்கள் கற்பனை செய்து, லக்ஷ்மிக்குரிய மந்திரம், மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை ஸ்ரீம் என்கின்ற மந்திரத்தை மட்டும் இந்த யானை நம் வீட்டு முன்னால் நிற்பது போல கற்பனை செய்து ஸ்ரீம் 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 என்கின்ற மந்திரத்தை சொல்ல 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 அந்த வைப்ரேஷனுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய தர்த்தரங்கள் அத்தனையும் தடம்புரண்டு என்ன செய்யும், இருக்கிற இடம் தெரியாமல் போகும். காரணம், அந்த வெள்ளை யானை நமக்கு சொத்து சுகங்களை தரக்கூடியது. அந்த ஐராவதத்தை வாகனமாக கொண்ட இந்திராணியை வழிபட்டால் இழந்த சொத்துக்களை நாம் பெறலாம், இழந்த சுகங்களை நாம் பெறலாம். அவளை மகேந்திரி, இந்திராணி எப்படி அழைக்கிறார்கள்? மகேந்திரி என்று அழைக்கிறார்கள். சகல சௌபாகியத்தையும் வாரி வழங்கக்கூடியவள். அவளுக்குரிய காயத்ரி ஓம் ஷாமவர்ணாயை வித்மகே வஜ்ரஹஸ்தாயை தீமகி தன்னோ ஐந்திரி பிரஜோதயாத் என்பது அவளுடைய காயத்ரி மந்திரம். அந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். நிறைவாக இந்த சப்த கன்னியர்களில் சாமுண்டேஸ்வரியை பார்க்க போகிறோம். இந்த சாமுண்டேஸ்வரிக்கு ராஜகாழி என்று பெயர். ஈஸ்வரனுடைய அம்சம், பத்ரகாளியினுடைய அம்சம். சடலத்தை வாகனமாக கொண்டவள், பிரேதத்தை வாகனமாக கொண்டவள் யாரு? சாமுண்டி. அது மட்டுமல்ல, சப்த கன்னியர்களில் முதலில் தோன்றியவள் யார் என்று கேட்டால் சாமுண்டி. பாம்புகளை உடல் முழுவதும் அணிந்திருப்பவள் யார் என்று கேட்டால் சாமுண்டி. அது மட்டுமல்ல, யானையினுடைய தோலை ஆடையாக கொண்டவள் இந்த சாமுண்டி தேவி என்று பார்க்கிறோம். சாட்சாத் இறைவனுடைய அம்சமாக இந்த சாமுண்டி தேவி இருக்கிறாள். இந்த சாமுண்டி தேவி எதிரிகளை முழுமையாக துவம்சம் செய்பவள். யாரெல்லாம் சாமுண்டியினுடைய உபாசகர்களோ அவர்கள் எதிரியை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவர்கள் விமர்சனத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், அடுத்தவர்கள் செய்யக்கூடிய கெடுதல்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். அதை நீங்கள் கவனிக்க வேண்டிய அவசியமில்லை. மாறாக உங்களுக்கு பதிலாக நீங்கள் வழிபடக்கூடிய சாமுண்டி அந்த காரியங்களை பார்த்து கொள்கிறாள். அவ்வளவு சக்தி வாய்ந்தவளாக யார் இருக்கிறாள்? சாமுண்டி இருக்கிறாள். பொதுவாகவே சப்தக்கன்னிகளுடைய வழிபாடு செய்பவர்கள் சகல சௌபாகியங்களை பெறுவதோடு எதிரிகளோ பில்லி சூனிய ஏவல் கட்டுக்களோ அவர்களை எதுவுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அப்படி சக்தி வாய்ந்த ஒரு அம்சம் எது என்று கேட்டால் இந்த சாமுண்டியினுடைய அம்சம். எதிரிகளை இருக்கிற இடம் தெரியாமல் என்ன செய்து விடுவாள், அழித்து விடுவாள். நாம் முயற்சிக்க வேண்டாம். நாம் சாமுண்டி வழிபாடு செய்தால் தானாக நடக்க வேண்டிய காரியங்கள், நமக்கு எதிராக நடக்கக்கூடிய காரியங்களை அவள் என்ன செய்வாள், துவம்சம் செய்வாள். அவளுக்குரிய காயத்ரி ஓம் கிருஷ்ண வர்ணாஹை வித்மகே, ஓம் கிருஷ்ண வர்ணாஹை வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ சாமுண்ட பிரஜோதயாத் என்கின்ற காயத்ரி அவளுக்குரிய காயத்ரி. ஆக இந்த சப்த கன்னிகளை நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால், மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்துகிறேன், பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, மிக அழகாக வாராகி, இந்திராணி, சாமுண்டி என்று பார்க்கிறோம். இந்த சப்த கன்னிகளை நீங்கள் வழிபாடு செய்தால் என்னென்ன காயத்ரிகளை சொல்லி முறைப்படி அவர்களை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு எல்லா வளங்களும் வரும். ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை உங்கள் வாழ்க்கையில் சப்தக்கன்னியர் வழிபாட்டிற்கு அப்புறம் உங்களால் நிச்சயமாக பார்க்க முடியும். பொதுவாக தூங்கும் போதும் சரி, தூங்கி முழிக்கும் போதும் சரி, நல்லா நிம்மதியாக தூங்கணும், நிம்மதியாக காலையில் விடியணும். இடையில் ஏகப்பட்ட கனவுகள், நமக்கு தீய கனவுகள் வந்துட்டு போகும். சப்த மாதர்களை வழிபாடு செய்தால்
தீய கனவுகளிலிருந்து நாம் என்ன செய்யலாம், விடுபடலாம். சில பேர் தூங்கி எந்திரிச்சோடனே அந்த கனவு கண்டேன், இந்த கனவு கண்டேன், அப்படி கண்டேன்னு கனவுகளே சொல்ல தெரியாத அளவுக்கு படுத்த நேரத்திலிருந்து எந்திரிக்கிற நேரம் வரைக்கும் ஒரே கனவாக தான் இருக்கும். இந்த கனவுகள் நீங்க வேண்டும் என்று சொன்னால், நிசப்தமாக தூங்கிட்டு காலையில் நல்ல மகிழ்ச்சியாக எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த சப்த மாதர்கள் வழிபாடு ரொம்ப சிறப்பு. அதை போல குலதெய்வம் எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்பவர்கள் இந்த சப்த மாதர்களை வழிபாடு செய்யுங்கள். குலதெய்வம் தெரியாதவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு தெய்வம் எது என்று கேட்டால் இந்த சப்த கன்னியர்கள் என்று பார்க்குறோம். அதே போல் குலதெய்வம் தெரியாதவர்களெல்லாம் நான் சொல்லுவேம்மா, உங்களுக்கு குலதெய்வம் தெரியலையா, நேராக திருச்செந்தூர் முருகன் காலில் போய் விழுங்கன்னு. ஏன்னா அவன் தான் சித்தர்களுக்கெல்லாம் சித்தன். ஆக குலதெய்வம் தெரியாதவர்கள் முருகனை இறுகி பிடிக்கணும். அப்படி இல்லைன்னா நேராக சப்த மாதர்களை என்ன செய்யணும், நாம் வழிபாடு செய்யணும். குறிப்பாக திருமணம் ஆகாதவர்கள், திருமண தடை இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் கண்டிப்பாக இந்த சப்த கன்னிகள் வழிபாட்டை செய்யணும். நிறைய இடத்துல ஜாதகத்தில், அதுக்குள்ளே நான் ரொம்ப ஆழமாக போக விரும்பலை, சனியும் செவ்வாயும் கூடி இருந்தது என்று சொன்னால் நிறைய பேருக்கு திருமணம் ஆகாது. திருமணமான சிக்கல்கள் வரும், பிரிந்து போயிடுவாங்க, 2-3 தாரங்கள் அமையக்கூடிய தோஷம் வந்துடும். இதெல்லாம் நீங்கணும்னு சொன்னால் நீங்கள் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். இந்த அருமையான சப்த கன்னியர்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களில் சென்று அவர்களுக்கு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வம் தெரியலம்மா, திருமணம் ஆகலம்மா, திருமணத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது, எனக்கு பணம் இல்லை, காசு இல்லை, பேர் இல்லை, புகழ் இல்லை, வேலை இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொன்னால் ஒரே ஒரு காரியம் நீங்கள் செய்யுங்கள். வீட்டில் சப்த கன்னிகள் படம் வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யக்கூடாது. நல்ல அதை தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். சில விஷயங்களை தான் வீட்டில் வச்சு நாம் வழிபாடு செய்யலாம், சில விஷயங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது. நவக்கிரக படங்கள் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது. குரு பகவானாக இருந்தாலும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகன்னு மனசில் தான் தியானம் பண்ணணும். வீட்டில் இந்த நவக்கிரக படங்கள் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது. அதை போல் சப்தமாதர்கள் ரூபங்களை வைத்து வழிபாடு செய்யாமல் மாறாக ஒரு வழிபாட்டை நம்முடைய பாரம்பரியத்தில் சொல்லி வைத்தார்கள். வயக்காடாக இருந்தால் சொன்ன மண் உருண்டைகளை வைத்து வழிபாடு செய்வாங்க. வீடாக இருந்தால் ஒரே ஒரு குட்டி செங்கல் வாங்கணும். இவ்வளோ பெரிய கட்டடம் கட்டுற செங்கலை வாங்கி வைக்கக்கூடாது. சின்ன செங்கலெல்லாம் இப்போ வந்திருக்கு. அதில் ஆரம்ப காலத்தில் என்ன செங்கல்கள் பயன்படுத்துகிறோமோ அதை மாதிரி ஒரு செங்கல் வாங்கி அதை 7 நாட்கள் நீங்கள் தண்ணியில் ஊற வைக்கணும். செங்கலை வாங்கிட்டு வந்தோடனே பூஜைலாம் பண்ணக்கூடாது. சுவாமியை கொண்டு போய் கோயிலில் வைக்கிறோன்னு சொன்னால் அதுக்கு எவ்வளவு ஆகம விதிகள் இருக்கிறது. அதை போல தான் சாதாரண வழிபாட்டுக்கும் சில செய்ய வேண்டிய முறைகளை செய்யணும். அந்த சின்ன செங்கலை வாங்கிட்டு வந்து ஒரு சுத்தமான பாத்திரத்தில் 7 நாட்கள் அந்த செங்கல் ஊறணும். 7 நாள் ஊறி முடித்த பிறகு அந்த செங்கலை நீங்கள் எடுத்து மிக அருமையாக மஞ்சளால் அதை அபிஷேகம் செய்யணும். மஞ்சள் பொடி நல்லா கலந்து வச்சுக்கிட்டு அந்த மஞ்சள் கொண்டு அந்த செங்கலை நல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த செங்கலில் 7 வர்ணங்கள் பூசணும். அந்த 7 வர்ணங்களுக்கு நீங்கள் ஒரு சாக்பீஸ் கூட கலர் சாக்பீஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கிடலாம். அதில் 7 வர்ணங்கள், பச்சை நிறம், மஞ்சள் நிறம், ஆரஞ்சு நிறம், ப்ளூ கலர், இப்படி 7 வர்ணங்கள் நீங்கள் என்ன செய்யுங்க, அருமையாக வரிசையாக அப்படி கோடு போடுங்க. வரிசையாக கோடு போட்டு அந்த ஒவ்வொரு கோடு மேலேயும் அழகாக சந்தனம் வச்சு குங்குமம் வச்சுருங்க. அந்த 7 கோட்டு மேலேயும் குங்குமம் வையுங்கள். குங்குமம் வச்சுட்டு அதை நீங்கள் உங்கள் பூஜரையில் ஒரு சுவர் இருக்குன்னு சொன்னால் அந்த சுவர் ஓரமாக அதை என்ன செய்யலாம், சாத்தி வைக்கலாம். ஒரு பலகை இருந்தது அப்படின்னா ஒரு சின்ன மனை போட்டு அந்த மனை மேலே அந்த செங்கலை வச்சு அந்த செங்கலுக்கு அழகாக பூ போடுங்க. இல்லை உதிரிப்பூ இருந்தால் உதிரிப்பூவை அள்ளி வச்சு பக்கத்தில் ஒரு சின்ன மண் சிட்டிகையில் தீபம் ஏற்றுங்க. அந்த தீபம் எது மேலே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பலகை மேலே அந்த செங்கலை வச்சு அந்த செங்கல் இப்படி விழுந்துடாமல் பத்திரமா சரித்து வச்சு அதுக்கு மாலை போட்டுட்டு அந்த செங்கலுக்கு முன்னாடி 7 வெற்றிலை, நல்லா கவனிங்க,
காம்பு நீக்கிய 7 வெற்றிலை. காம்போடு வைக்கக்கூடாது. காம்பை லேசாக என்ன செய்யணும், கைட்டு பிச்சு எடுக்கணும். 7 காம்பு நீக்கிய வெற்றிலை, அதில் நுனி பகுதி அந்த செங்கலை பார்க்க இருக்கணும், அகலமான பகுதி நம்மை பார்க்க இருக்கணும். அந்த செங்கலை நோக்கி அந்த நுனி பகுதியில் இந்த 7 வெற்றிலைகளையும் இப்படி வரிசையாக நீங்கள் அடுக்கி நடுவில் ஒரே ஒரு தீபம் வைத்தா போதும். ஆனால் கண்டிப்பாக சிட்டிகை விளக்காக, மண் சிட்டிகை விளக்காக இருக்கணும். அந்த விளக்கும் நல்ல சுத்தமாக இருக்கணும். ரெட்டை திரி போட்டு, கொஞ்சம் பெரிய விளக்காகவே வாங்குங்க, ரெட்டை திரி போட்டு அதில் அழகாக இலுப்பை எண்ணெய் ஊற்றி சப்த கன்னியர்களாக அந்த செங்கலை பாவித்து 7 வர்ணங்கள் பூசிய அந்த செங்கலை பாவித்து தீபம் ஏற்றி இந்த சப்த மாதர்களுக்குண்டான காயத்ரியை ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யுங்க. அம்மா இந்த காயத்ரிலாம் எங்களுக்கு சொல்ல முடியாதுமா, அதெல்லாம் வாய்க்குள்ளே நுழைய மாட்டேங்கி சொல்ல முடியலன்னா ஓம் பிராமி போற்றி, ஓம் மகேஸ்வரி போற்றி, ஓம் கௌமாரி போற்றி, ஓம் வைஷ்ணவி போற்றி, ஓம் வாராகி போற்றி, ஓம் இந்திராணி போற்றி, ஓம் சாமுண்டேஸ்வரி போற்றி. இந்த 7 போற்றியையும் இதே எண்ணிக்கை தான் 9 தடவை சொல்லணும். அப்படி இல்லைன்னா 11 தடவை சொல்லணும். இல்லைன்னா 18 முறை சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா 54 முறை, 108 முறை இந்த 7 போற்றிகளை திரும்ப திரும்ப மலர்கள் போட்டு அர்ச்சித்து உங்களுக்கு என்ன நைவேத்தியம் பிடிக்குமோ, எப்பொழுதுமே அம்பாளாக இருந்தால் அம்பாளுக்கு சாதம் வடித்த அந்த நெய்வேத்தியம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதிலும் குறிப்பாக சுட சுட சாதம் இருக்கணும். அதிலேருந்து ஆவி பறக்கும் பாருங்கள். பறக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி அம்பாள் முன்னாடி கொண்டு வந்து வச்சு நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்தால் சப்த கன்னிகளுடைய அனுகிரகத்தை பெற முடியும். குலதெய்வம் கண்ணுக்கு தெரியும். திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடக்கும். கல்வி, கேள்வி, தைரியம் சகலமும் நம்மை வந்து சேரும். எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த தீமைகளும் நம்மை அணுகக்கூட முடியாது என்று முழு நம்பிக்கை வைப்பவர்கள் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்து பலன் பெறுங்கள் என்பதை செய்தியாக சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாசுகி மனோகரன். நன்றி, வணக்கம்.